ஹாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட கடை அந்த வேலையெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பூஜை போடணும். நாங்கள் பூஜை போட்டு 2 நாள் ஆனதுனால அந்த பூவெலாம் வந்து கலைஞ்சி போச்சு. அதனால் தெரியல. மூணாரில் இருந்ததுனால எங்களால் பூஜை வந்து அட்டன் பண்ணவும் முடியல. வீட்டில் அம்மாவும் அக்காவும் மட்டும் தான் பார்த்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, குழி எடுத்துட்டாங்க காலம் போடுறதுக்கு. அங்கே ஒரு குழி, அங்கே ஒரு குழி, அங்கே ஒரு குழி. இந்த குழி எடுக்கும்போது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிட்டு நாங்கள் குழா தண்ணி போடுவோம் தெரியுமா, அது போய் ஸ்க்ராட்ச் ஆகி உடஞ்சி தண்ணி போடுற நிலமை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. டேங்க்கில் தண்ணி இல்லை, தவளையில் தண்ணி இல்லை, பாத்ரூமில் தண்ணி இல்லை. ஐயோ, தண்ணி எவ்வளோ முக்கியம்னு இல்லாதப்போ தான் ரொம்ப தெரிஞ்சுது எங்களுக்கு. அப்படி இப்படின்னு நாங்கள் என்னென்னவோ பிளான் பண்ணி நான் வந்து இந்த கிட்னியை யூஸ் பண்ணி சில ஐடியாலாம் கொடுத்து, ஆமாம் இங்கே இருக்க கிட்னி, சில ஐடியாலாம் கொடுத்து, அவர் ஹஸ்பண்ட் வந்து செய்கிறாரு தான் பேர், பட் வந்து அவர் எலக்ட்ரிஷியன். இத்தனைக்கும் அவருக்கு தெரியாத விஷயம் கூட நான் வந்து அவருக்கு சொல்லி இதை பண்ணுங்க அது சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள். நான் செட் பண்ணேன், நீ வந்து அதை ஒட்ட வச்சிட்ட. எது ஐடியா கொடுத்தது யார் இப்படி பண்ணலான்ட்டு? ஐடியா தான் முக்கியம். ஐடியா மணி யாருக்குள்ளேருந்து வந்தது தான் முக்கியம். இந்த ஐடியா மணிலன்னா வேலை நடந்திருக்காது. அவர் அப்படியே சொருவினார். நான் தான் இப்படி போகலாம் அப்படி போகலான்னு ஐடியாலாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து ஒட்ட வச்சு நாங்கள் வந்து ஒரு வழியாக மோட்டரில் தண்ணி ஏற்றிட்டோம். தண்ணி எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சிட்டோம். அண்டா குண்டா சொம்பு கிம்புன்னு எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சிட்டோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு. இதில் என்னென்னா, இன்றைக்கே வந்து கட்டுக்கம்மி வேலை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வரல இன்றைக்கி. அதனால வேலை கொஞ்சம் நிற்குது. என்னென்னா, இதில் வந்து நாயெல்லாம் விழுந்துருது கீழே, பள்ளம் இருக்கிறது தெரியாமல். நானே சில டைம் தடுமாறிடுறேன். ரொம்ப ரொம்ப கிடிக்கிட்டு ஓடுது பாருங்க. இப்போ கூட நான் இறங்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரத்தில். குடுகுடுன்னு படிக்கட்டில் ஏறுவேன்னு சொல்லிட்டு இறங்கி காட்டலான்னு நினச்சேன். நான் விழுந்திருப்பேன், என்னை நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பள்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க இருக்கிறதும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம், மெயின் ரோடில் நாங்கள் ஆக்கிரமிப்பான் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் கார்பரேஷன்காரங்க கேட்டுற போகிறாங்க. எங்கே பாருங்கள், இங்கே வந்து நாங்கள் எடுத்த பள்ளத்தோட மண், அதுக்கப்புறம் அந்த ரப்பீஸ்ன்னு வாங்கல அதெல்லாம் இருக்குது. அந்த சைடில் மணல் கொட்டி வச்சுருக்கோம் ரோட்டுக்கான. இந்த பக்கம் வந்து சிமெண்ட் கொட்டி வச்சுருக்கோம். சிமெண்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, எம்சன் கொட்டி வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து ஜல்லி கொட்டி, அது பக்கத்து வீட்டு கடையில் கூட விடலை நாங்கள். அங்கே கூட கம்பியும் ஜல்லியும் கொட்டியாச்சு. இப்போ நம்ம கலவை போட்டு இதை கட்டுறது தான் வேலை. பார்க்குறதுக்கு தாங்க இது சின்ன கடை அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். சொல்லும் போது கூட நான் சொன்னேன், சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூமு, இங்கே வந்து ஒரு காலம் போட்டு ஒரு எலிவேஷன் மாதிரி எதாவது பண்ணிடலாம் அப்படி தான் பேசணும். இழுக்குது. சும்மாவா சொன்னாங்க, விட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. கல்யாணம் கூட பண்ணிடலாம் போல். இந்த விட்டை கட்டுறதுக்குள்ளே ஒன்றுமே பண்ணல. நாங்கள் பல்ல எடுத்தோம், அதுதான் வேலையே. இதில் இடிச்சிட்டு பல்ல எடுத்தோம். அதுக்கே செல்ல வாங்கின போது ரொம்ப கஷ்டம். அதுவும் அதை வந்து செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கும்போது இன்னும் எனக்கு துக்கமாக இருக்குது. என்னடா இது வெயிலில் இப்படி செஞ்சுக்கிறாங்களே. அந்த பல்லம், அந்த மண், அதுவும் அந்த களிமண்ணில் குத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதையுமே அவங்க பண்ணாங்க. நான் என்ன நினச்சேன், நல்லா பள்ளம் தான் எடுக்கணும். பள்ளம் தானே, யார் வேணாலும் எடுத்துடலான்னு. அவங்க தான் சொன்னாங்க, நீ மழை தண்ணியில் உட்காந்து மாவாட்டுவில்ல, அந்த பள்ளம் கிடையாது, இது வந்து பெரிய பள்ளம் எடுக்கணும்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளம் எடுக்கணும். அதான் இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு நல்லா தாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி எங்கே இருக்கிறான்ற மாதிரி அவங்க எடுக்கும்போது தான் தெரிஞ்சது. நல்லா கட்டமாக சைஸ் பார்த்து அவ்வளோ கரெக்டாக எடுத்தது. இதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்து கட்டுக்கம்பி போட்டு ஜல்லி ஊற்றி காலை எழுப்பி ரூப் போட்டு செவரு எழுப்பி, அப்படியே சொல்லும் போது கச்ச மாதிரி இருக்குது. நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடை உருவாகி நிற்கும் போது தான் நம்ம எந்திரிச்சு நிற்கிறன்ற ஒரு இது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஸோ வந்து அதுதான் இப்போ இந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கேருந்து நாங்கள் வந்து சேர்த்து பீம் போடணுன்றதுக்காக இங்கேயுமே பல்லம் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் உட்காந்து இட்லி கடையில் நின்று சாம்பார் கட்டி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த இடமா இது அப்படியே இருக்குது. இதை பார்க்க ரொம்ப துக்கமாக இருக்குது. இங்கெல்லாம் ஆளுங்க உட்காந்துக்கின்னு சாப்பிட்டு இருந்திருக்காங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, நான் இங்கெல்லாம் நின்றுன்னு இருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து இது வந்து டேங்க் எங்களுது எதிர தான் இருக்குது. இந்த டேங்க் எந்த ஃபால்ட்டும் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக வந்து உடைச்சாங்க. அதே மாதிரி சுற்றியும் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம வேலை இவ்வளோ தூரம் நின்று இருக்குது இப்போது. அப்புறம் எல்லாரும் நினைக்கிறேன், வீடெலாம் கட்டலைங்க, சின்னதாக ஒரு கடை தாங்க கட்டுறோம். இந்த கடையை கட்டி வாடகை விடலாம் அப்படின்ற ஒரு ஆசைன்னு கூட வச்சுக்கலாமே. ஆசை இரு சத்தியா, நான் குத்துறேன். இந்த கார்னர் மட்டும் குத்துறேன். அதான் சொல்கிறேன், நம்ம வேலை நடக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளை வந்து இன்னும் வேலையை இழுக்க வைக்கும். அதுதான் இப்போ நடந்துச்சு. குழா வந்து இடிச்சிட்டோம். இங்கே தாண்டா பள்ளம் தோணும், அங்கங்கே பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க அவங்க. லட்சு சுஜன், அங்கே கிடையாது இங்கே கல்லாக இருந்தால் வாரி போட்டுப்பாங்கம்மா. நீ ஏமா அதை போட்டு குத்திங்கிறீங்க? பண்ணும்
வந்துருவியா? நீ எதுக்கு வரீங்க? ஐயோ இந்த குழந்தை குட்டிங்களை வச்சுக்கினேன்னா போன நானே குத்துலப்பா சும்மா தான்ப்பா கடப்பாரி வச்சுக்கிறேன். போப்பா நீ ஏறுப்பா மேலே இருப்பா. இங்கே வந்து இந்த குழா வந்து அதான் சொன்னல பல்ல எடுக்கும்போது இந்த குழாவை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இப்போது ரெடி பண்ண போகிறோம் குழாவை. அந்த லாஸ்ட்டுக்கு தள்ளிட போகிறோம் குழாவை. அதுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருக்கிறோம் பிளம்பரை. அது பண்ணுவார். நம்மளும் அதை பார்க்கணும். இவன் ஏன் தான் என் பின்னாடி நின்றுட்டு என்னை தள்ளி விடுற மாதிரி அந்த பள்ளத்தில் போய் ஊந்துட்டு ஏந்துக்க முடியாமல் இருக்கு. ஆளுக்கு ஒரு உளி குத்துறதுக்கு. அம்மா உஷு குஷுன்னு எடுத்த பள்ளத்தில் நீங்கள் மண்ணு போட்டுக்க. லட்சு அப்படி போங்க மேலே போ. என்ன பள்ளம்? எதுக்கு பள்ளம்? போங்கப்பா. எடுத்த பள்ளத்துக்கே இன்னும் மண்ணு போடல. இவங்க வந்து இன்னொரு பள்ளம் எடுக்க போகிறாங்களாம். என்னப்பா பண்ணுற நீ? சுஜன் என்ன பண்ணுற? சுஜன் என்ன பண்ணுற? ஐயோ கஷ்டப்படுது குழந்தை. இவ்வளோ நேரம் அந்த குழாவாண்ட நின்றுது என் துணி நினைஞ்சது தான் மிச்சம். அது தெரியாமே நினச்சினது. சுஜன் இதான் எதுக்கு குத்துறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. ஆனால் குத்துவாங்க. வேலை செய்யணும். அதுதான் என்னப்பா? ஆமாம் தானே? குழந்தை வந்து குத்துப்பா. எங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அதுக்கு தான் இது உதாரணம். குழந்தைங்களே பல்ல எடுத்துருவாங்க போல். பா பார்த்து. ஆமாம் இப்போ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நைட்டு வர சொல்லியிருக்கிறோம் அந்த கம்பி கட்டுறதுக்கு. அவர் வருவாரான்னு தெரில. வந்தார்னா கம்பி கட்டுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலைல தான் கட்டுவோம். ஓகேவா? அப்போ நம்ம நாளைக்கு காலைல பார்க்கலாம். முன்னாடிலாம் வந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டோன்னா மறைவாக இருக்கும். ஏதோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்னடான்னா வேணாம்மா சட்னியே போதும். சட்னி ஊற்றிக்கிட்டு முன்னாடிலாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா ஏதோ ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் குழந்தைங்க அந்த மாதிரி விளையாண்டதே கிடையாது. வெளியே அனுப்ப மாட்டேன் பயமாக இருக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போ விளையாடுறாங்க. இப்போ நானுமே கண்ணெதிர இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து தோசை தேங்காய் சட்னி. இப்போ தான் சூடாக சுட்டேன் தோசையை. என்ன நீங்கள் ஒரு தோசை தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்காதீங்க. ஹாட் பாக்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 3 தோசை சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து அந்த குழாவை போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு குழா. எவ்வளோ ஹைட்டு தேவையோ அவ்வளோ தூரம் வந்துச்சு. நாளைக்கு வந்தாங்கன்னா கம்பி கட்டிட்டு காலை எழுப்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை நடக்குதுன்ற அந்த இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதான். நம்ம பசங்களுக்கு கூப்பிட்டு ஆளுக்கு இன்னொரு ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க வயிற்று ரொப்புறமா இல்லையான்னு நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு கூட்டுவோம்ல. லட்சுமா சுஜன் லட்சு வா. சுஜன் வா. சுஜமா இந்தா நீ ஒரு வாய். தம்பி எங்க? உனக்கு ஒரு வாய். தயவு செய்து நைட்டு நல்லா தூங்கிடணும். இங்கே வாப்பா. அம்மா கொஞ்சம் சட்னி எடுத்துனாப்பா. ஏதாவது வேலை சொல்லணும்னா நான் லட்சுக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுஜன்கிட்ட தான் சொல்லுவேன். சுஜன் தான் டக்குன்னு செஞ்சிருவான். அப்பா நீ எத்தனை அப்படியே எடுத்துட்டு வாடா. நீ ஊத்து. ஆனா அப்படியே எடுத்துட்டு வந்து ஊத்து. அவர் அங்கேருந்து கண்டில் எடுத்துன்னு வர்றாரு. நீ எடுத்து ஊத்துறதுக்குள்ள அந்த காலத்துல நெருப்பு வர கல்ல தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆமாப்பா. ஆதிவாசி இவங்க கல்லில் சிக்கி முக்கி கல் எடுத்து நெருப்பு வர வச்சாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. போதும்ப்பா ஊற்றிக்கினே இருக்கிறாரு. இந்தா போதுமா? சரி சரி ஓகேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நாங்கள் படுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.